இன்றைய எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள் வந்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் அவர் 3 பேருமே வந்து டிஎம்கே ஓட்ட பி டீம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி நான் உங்களுக்கு கருத்து. ஆமாம், உண்மைதான். தேவ ஜெயந்திக்கு போயிட்டு வரும்போது இபிஎஸ் அவர்கள் அப்படி சொன்னது உண்மைதான். அதில் எந்த மாற்றமே இல்லை. என்னன்னாக்கி திமுகவை எதிர்க்கூடிய ஒரே சக்தி வந்து அதிமுக தான். இவங்க 3 பேரும் வேணும் ஒவ்வொரு ஆளாக பிரிஞ்சு போகிறத பார்த்தா உண்மையிலேயே ஒருத்தர் சொல்ல மாட்டாரா? ஏன்னா இன்னைக்கு இந்த அதிமுகவில் குழப்பம் உண்டாக்குறதே வந்து திமுக தான். ஏன் ஒரு விஷயம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து சேகர் பாபு எங்கே இருந்தார்? அதிமுகவில் இருந்தார். ஓகேவா? அதே மாதிரி பின்ன 1-2 அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்களும் அமைச்சராக தான் இருக்காங்க. எல்லாருமே வந்து அம்மையார் இருக்கும்போது இங்கே இருந்தவங்க தான். சரியா? அப்போ வந்து ஒரு சின்ன பாசம் பற்றுக்கலாம் இருக்கலாம். ஏன்னா ஒரு விஷயம் நல்லா பண்ணுங்க, ஓபிஎஸும் செங்கோட்டையனும் ஒரே வண்டியில் ட்ராவல் பண்ணாட்டு சொன்னாங்க. ஓகேவா? அவங்களாம் நண்பர்கள். நயனா நாகேந்திரன் அவர்களே சொன்னாங்க, அவங்க வந்து முன்னாள் நண்பர்கள், அதனால் அவங்க ஒன்றா பயணிக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உண்மையிலேயே வந்து இபிஎஸ் சந்தேகப்படுறது தப்பு கிடையாது. நம்மளா இருந்தாலும் சந்தேகப்பட மாட்டோமா ஃபர்ஸ்ட்? ஏன்னா இன்னைக்கு அதிமுக உடைச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. இவங்க எல்லாரும் இருந்து உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. அது வந்து ஒரு தலைவரா ஒரு பொதுச்செயலாளர் உட்கார்ந்து பேசணும். உட்கார்ந்து பேசாம இருக்க முன்னாடி நீங்க வந்து தனித்தனி ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு பேட்டியை கொடுத்துட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா இபிஎஸ் நினைக்கல தப்பு இல்லையே, சரிதானே?